ஆனால் எனக்கும் இந்த முறை கவலை இருந்தால் நானும் இந்த முறை புத்தரிசியில் பொங்க இல்லை அல்லாடி புத்தரிசியில் பொங்க இந்த முறை கடையில் வாங்க வேண்டி வந்துட்டு அங்கே போயில்லை அடிச்சு கொண்டது இல்லை அது கொஞ்சம் சிக்கலா போச்சு. சரி, அவ்வாறு விளைநிலத்தில் வேளாண் விவசாயம் செய்வதற்கு நாம் தயாரில்லை. இதன் காரணமாக வெந்நீரில் அவித்த விளாங்காய் ஊமுடா இந்த விளாங்களை வெந்நீர்ல அவிச்சு விட்டா பழுத்துரும் தெரியுமா. மற்றது சில பேர் காயப்பிடிங்கி தண்ணிக்க போட்டு விடுறோம் 2 நாளைக்கு தண்ணிக்க போட்டு அது அழுகி மணக்கும். அது அழுகுற மாதிரி அந்த வந்தோடனே உடைச்சால் சீரடா வெந்நீரில் அடித்த விளாங்காய். இந்த தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு என்ன தெரியுமா, முட்டுக்காய் பருவத்தை பிடிங்கி குப்பைக்கு போட்டு சுட்டு விட்டால் எண்ணெயும் தோல் சோப்பாயிடும். உரிச்சால் சித்தல் தேங்காய் மாதிரி இருக்கும். கொண்டு அடிச்சால் பழத்தில் இருக்கும். இதுதான் விளையாட்டு. அந்த நான் நெடுஞ்ச நான் அந்த பாவத்தை பற்றி ஒன்று சொல்றேன். அது தனியா செய்வோம் மக்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். எல்லாம் பெரிய விளையாட்டு விட்டுட்டு போலாம் போல யாழ்ப்பாணம் இல்லையா இப்ப இல்லாடம் பரவிட்டுது. ஆனா எனக்கு பார்க்க புலம்பெயர் தமிழர்கள் தான் அந்த முத்திய வழியே இருக்கிறார்கள். இப்ப கூழ் குடிக்கலாம், அங்க இல்லையே ஒடியல் கூழ் குடிக்கலாம், மண் சட்டி பானையில சாப்பிடலாம், அங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். இல்ல முருங்கைக்காண்டா விட்டானே அப்படி பழப்பழம் வெங்காயம் அங்க அங்கெல்லாம் நல்லது. அங்க போது இங்கே எங்களுக்கு மருந்தடிக்கும். அப்ப என்ன செய்யுது, அவங்களும் வடிவா சாப்பிடுறாங்க. நன்றி, எங்களுக்கு சேர்த்து சாப்பிடுவோம். நீங்கள்லாம் ஒரு காலத்துல இலங்கை வந்து ஆளுங்க, நாங்களெல்லாம் அவுட். மருந்தடி பழந்தண்டு அதான் நடக்க போகுது பாருங்க. என்ன செய்யற சொல்லி சொல்லி. ஆனா நான் வீட்டை நாட்டை வச்சுக்கிறேன் எல்லாம். அதுல ஏதோ வளர்க்கறது சாப்பிட்டு இருக்கிறது. இந்த கடையில எனக்கும் வாங்க பயம் எல்லாம் மருந்து அடிக்கிறாங்க. ஐயோ, அவ்வாறு விளை நிலத்தில் வேளாண் விவசாயத்தை செய்வதற்கு நாம் தயாரில்லை. இதன் காரணமாக வெந்நீர் அவித்த பார்த்துனாங்களே பல வகை மருந்து தெளித்த பல வகைகள், செயற்கை உரங்களும் கிருமி நாசினிகளும் கொண்டு விளைவிக்கப்பட்ட அரிசி, கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் என எல்லாமும் நஞ்சும் படுதும் என்றாகி போகும். அவற்றை ஏற்று அருந்திய சூரிய பகவானும் சமநிலை இழந்து காலம் தவறி மழை தந்து அறுவடை நேரத்தில் அபலம் செய்கின்ற அளவுக்கு வந்துவிட்டேன். அவரும் மாறாட்டமாரி படைச்சு விட்டா இது எல்லாத்தையும் மாறி அவருக்கும் கொடுத்து பாவம் என்ன அவரும் செய்கின்ற அளவுக்கு வந்துட்டேன். நல்ல ஆசிரியர், சூப்பர் ஆசிரியரே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. இப்படித்தான் நகைச்சுவையா கொண்டு போறாரு.